ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட் நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேக்லிங்க் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு பில்டு பண்ணி ரிப்போர்ட் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரொஃபஷ்னலாக வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணணும் உங்களோட வெப்சைட்டுக்கு அப்படின்னா, தென் நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய நீட் ஆர் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து சர்வீஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? தென் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க, அதாவது வெப்சைட் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னாலுமே, நீங்கள் எந்த கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலுமே சரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளாக் கேட்டகரியில் இருக்கலாம், அல்லது ஹூ காமர்ஸ் அஃபிலியேட், தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் பிஸ்னஸ் வெப்சைடு, தென் அதை தாண்டி கஸ்டமைஸ்டாக சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் இதெல்லாம் கோல் லெவலில் இறங்கி வேலை செஞ்சாலுமே நீங்கள் பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் போட்டு தான் ஆக்கணும். இது கம்பல்சரி. சரிங்களா? தென் இந்த இடத்த ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம் அப்படின்னா, கூகுள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படின்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படின்னா இயர்லி, ஓகேங்களா, கம்பல்சரி கோர் அப்டேட் வந்து விடுவாங்க. சரிங்களா? ஸோ கோர் அப்டேட் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய வெப்சைட்டுடைய பர்ஃபார்மன்ஸ், ஓகேங்களா, இப்போ டாப் 5ல் நீங்கள் எங்கேயாச்சும் ரேங்க் ஆகுறீங்க அப்படின்னா சடனாக கோர் அப்டேட் வரும்போது 10லேருந்து 12வது பொசிஷனுக்கு போவீங்க. அப்போது வழக்கத்துக்கு மேலே அந்த பொசிஷனுக்கு வேறு யாராச்சும் வந்து அனதர் டொமைன்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வரும். புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? ஸோ இது போல் கோர் அப்டேட் வரும்போது அப் அண்ட் டவுன் வந்து இருக்குது நம்மளோட வெப்சைட்டுக்கு. பட் நம்ம பேக்லிங்க் எவ்ரி மந்த்து நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பொசிஷன் வந்து அப்படியே தக்க வச்சுக்க முடியும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் இந்தியாவிலே ஓப்பனாக சொல்ல போயிடுச்சு அப்படின்னா, ப்ரொஃபஷனலாக ஆப் பேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? பேக்லிங்க் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 95% இல்லை 100% யாரும் டச் கூட பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம அந்த சர்வீஸ் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ யூசர்ஸ்க்கு உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் கம்பல்சரி நீங்கள் சர்வீஸ் வந்து எடுத்து ஒன் டைம் செக்கிங் வந்து பார்த்துக்கலாம். தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு நம்ம பேக்லிங்க் சர்வீஸ் வந்து, அதாவது நம்மக்கிட்ட எடுத்துதாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி ரிப்போர்ட் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். தென் நீங்களுமே எங்கிட்ட சர்வீஸ் ஏதாச்சும் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குமே இது போல தான் வந்து, அதாவது பேக்லிங்க் சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பேக்லிங்ஸ் தான் நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் வெப்சைட்டுக்கான டொமைனுக்கான யூஆர்எல் பார்க்கலாம், ஐபி அட்ரஸ், தென் என்னென்ன கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு, என்ன டார்கெட் கீவேர்டு, ஓகேங்களா, ஃபாண்ட் சேஞ்சர், இதுதான் வந்து அவங்க கொடுத்த ஃபோக்கஸ் கீவேர்டு. ஓகேங்களா? தென் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். சரி ப்ரோ, எவ்வளோ பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க? நண்பா, நம்மக்கிட்ட 1K பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. நாம் பண்ணி கொடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் 1500 பேக்லிங்க் வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதாவது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை விட டபுள் மடங்காக நான் எப்பவுமே பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? அது இல்லாமல் நான் கொடுக்குற ப்ரைஸில் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுற இந்தியாவில் யாராலுமே இவ்வளோ கம்மியாக வந்து கொடுக்கவே முடியாது. ஃபார் பேக்லிங்க் வந்து வெளியெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹4 ₹7 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் ₹1 கொண்டு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். தென் நம்மக்கிட்ட வந்து ப்ரைஸ் டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டாக காமிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் யாராவது எங்கிட்ட வந்து பேக்லிங்க் சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, தென் உங்களுக்கு இது போல தான் கம்பல்சரி வந்து ரிப்போர்ட் வந்து இருக்கும். ஒரே ஷீட்டில் 2 பேஜஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் செகண்ட் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க. பேஜ் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தா ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். தென் இதில் கம்பல்சரி வந்து ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் எங்கிட்ட வந்து ஒரு ஆர்டர்ஸ் எடுக்க போகிறீங்க பேக்லிங்க் சம்மந்தமாக அப்படின்னா, நீ ரொம்பலாம் அமௌண்ட்டு தர வேண்டாம். ஜஸ்ட் ஃபார் ஒரு 200 பே பண்ணி 200 பேக்லிங்க் வந்து நீ எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெமோ பேக் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 200 பேக்லிங்க் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு அப்படின்னும் போது செகண்ட் டைம் வந்து உனக்கு 1K, அதாவது 1000 பேக்லிங்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 டைப்ஸ் வந்து நம்ம வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நண்பா. இதை தாண்டி எவ்வளோ டைப்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதுவே போதிகமானது தான். ஓகேங்களா? ஸோ இது 8லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாமினேட்டாக ப்ளே பண்ணக்கூடியது. ஓகேங்களா? தென் அதில் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி எல்லோரும் எடுக்கிறது வந்து கமெண்ட் பேக்லிங்ஸ் வந்து எடுப்பாங்க. வெப் 2.0 வந்து எடுப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் பேக்லிங்ஸ் வந்து எடுப்பாங்க. சோஷியல் மீடியா புக் மார்க்கிங், தென் கெஸ்ட் போஸ்ட், இது போல் சொல்லிகிட்டே போகலாம். தென் உங்களுக்கு என்ன டைப்ஸ் பேக்லிங்ஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்குமே சேஞ்சஸ் ஆகும். நல்லா பாருங்கள், 8 லிஸ்ட் பண்ணியிருக்குமா, எல்லாத்துலேயும் பாருங்கள் லோ, மீடியம், ஹை. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். தென் இதில் கமெண்ட் பேக்லிங்க்கு மட்டும்தான் எப்பவுமே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதுதான் நான் எல்லாருக்கும் சஜஷனும் பண்ணுவேன். ஏன்னா பட்ஜெட்டுக்குள்ளேயே வரும், அது இல்லாமல் வேலையும் அதிகமாக போட்டு கொடுக்க முடியும் என்னால் பேக்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ மீடியம் குவாலிட்டி, அதாவது லோ குவாலிட்டி வந்து ₹1000. ஆக்சுவலி அதுக்குன்னு நான் லோனாக, அதாவது ஜஸ்ட் ஃபார் எங்கள் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டேன், லோ குவாலிட்டி இது நல்லா இருக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நண்பா. ஏன்னா குவாலிட்டியில் இப்போ டூ ஃபாலோ நோ ஃபாலோ பேக்லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ டூ ஃபாலோ நோ ஃபாலோவில் உனக்கு வந்து டூ ஃபாலோ 30%, நோ ஃபாலோ 70%. புரியுதுங்களா? இது லோ குவாலிட்டி. மீடியம் அதிலே வந்து 50 to 40 அந்தமாரி
கான்செப்ட். அதாவது டூ ஃபாலோ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, நோ ஃபாலோ எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறதா அந்த இடத்த வந்து நான் மீன் பண்ணுற விதத்தில் லோ குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி, ஹை குவாலிட்டின்ற போல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு இவர் வந்து லோ குவாலிட்டின்னு போட்டுட்டாரு, அதனால் பேக் லிங்க் வந்து நல்லா இருக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? தென் இதில் எத்தனை பர்சன்டேஜ் டூ ஃபாலோ விழுது, நோ ஃபாலோ விழுன்றது தான் கான்செப்ட். சரியா? சரி. இதில் லோ குவாலிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக 1000 பேக்லிங்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கலாம் ஜஸ்ட் ஃபார் 1000. அதே மீடியம் குவாலிட்டி வந்து 2000 ஓகேங்களா? ஸோ ஹை குவாலிட்டி 3500. 3500 கொடுக்குறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 75%லேருந்து 80% டூ ஃபாலோ பேக்லிங்க் தான் உங்களுக்கு வந்து விழும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இது போல தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெப் 2.0 வந்து பாருங்கள் 1000 பேக்லிங்க்கு 7000. மீடியம் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10000, ஹை குவாலிட்டி 15000. என்ன சொல்ல வரன்றது புரியுதுங்களா? ஒவ்வொரு அதாவது டைப்ஸ் பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியா புக் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து பாருங்கள் 3500 ஸ்டார்டிங் ப்ரைஸ். அதாவது யூஸரோடைய ரெக்குவயர்மெண்ட்டு ஓகேங்களா? உங்கள் கையில் எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸுமே வந்து ஒவ்வொரு டைப்ஸ் பேக்லிங்க்கு. தென் நமக்கு சம்ரஷில் வந்து அப்டேட் ஆகணும், நமக்கு வந்து க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆகணும். அது எந்த டைப்ஸ் வேணால் அதில் வந்து எடுத்து நம்ம பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாக காமிச்சிட்டேன்பா. ஓப்பனாக சொல்கிறேன், எந்த ஃப்ரீ லான்ச்சரும் அவங்களோட ப்ரைஸ் வந்து எந்த இடத்தையுமே சொல்லவும் மாட்டாங்க, மென்ஷன் பண்ணவும் மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. எல்லாமே நான் ஏன் ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட வந்து ஓப்பனாக இருக்கிறேன். ஓகேங்களா? அதாவது நீ என் வீடியோ பார்த்து வர அப்படின்னா என் வீடியோவிலே நீ கேட்கலாம், ப்ரோ நீங்கள் 1000 தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் இப்போ ஏன் நீங்கள் 2000 கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நான் ப்ரைஸ் ஏன் ஓப்பனாக வீடியோவில் சொல்கிறேன்னா, எல்லாரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நீங்கள் ஓகே இவ்வளோதான் என்னோட ட்ரஸ்டபிள் பில்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே நான் வந்து இந்த இடத்த ப்ரைஸ் வந்து டீட்டெயில் வந்து ஓப்பனாக நான் ஷேர் பண்ணுறேன். புரியுதுங்களா? தென் நான் தேவைப்பட்டால் வந்து ப்ரைஸ் வந்து 1000 ஒருத்தருக்கு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு 1500 கேட்டு வந்து எனக்கு தெரியாதானே? அப்படிலாம் கிடையாது நண்பா. இவ்வளோ தான் நம்மளது. ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஓகேங்களா? என்னுடைய சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது லாங் டைமில் கம்பல்சரி நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம். ஓகேங்களா? இதில் எந்த மாற்றமும் இல்லை. தென் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா தென் இதிலே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் மேலவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன், ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, வெப்சைட் சம்மந்தமாக டவுட்டுன்னு வந்துட்டா அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு சர்வீஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? தென் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு மெயிலில் ஓகேங்களா டெலிவரி கொடுக்கும்போது இது போல தான் வந்து ரிசீவ் ஆகும். சரியா? தென் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து இது போல் இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி முடிச்சிட்ட பிறகு எவ்வளோ கீவேர்ட்ஸ் பேக் ஹேண்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க இந்த வெப்சைட்டுக்கு இவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து பேக் ஹேண்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு நண்பா. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நாம் பேக்லிங்க் பில்டு பண்ண முறைக்கு தான் இவ்வளோ கீவேர்ட்ஸுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ரெகுலராக என் சேனல் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? தென் சம்ரஷில் எவ்வளோ ப்ரோ அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ சம்ரஷில் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 7500 பேக்லிங்ஸ். ஆக்சுவலி இந்த 7500 பேக்லிங்க்குமே நாம் பண்ணால் தான் இவங்க பேட்ச் எக்ஸாம்பிளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸு அல்லது 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து இப்போ 1000 இது போல் பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 7500மே நாம தான் பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்த பாருங்கள், அவங்க 1000 தான் மினிமம் பேக்கேஜ் 1000. ஓகேவா? ஸோ 1000 எடுத்திருக்காங்களா? அங்கே பாருங்கள் 90% இல்லை. அதாவது டொமைன் நம்ம ஆக்சுவலி இப்போ நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் இல்லையா, அந்த வெப்சைட்டுக்கான அத்தாரிட்டி ஸ்கோர்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? 70, 58, 46 இது போல் சொல்லிகிட்டே போகலாம். இங்கே வந்து பாருங்கள் நோ ஃபாலோ பேக்லிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புதுசாக பேக்லிங்க் டிடெக்ட் ஆகிருக்குல்ல, அது வந்திருக்கு. அப்போ டூ ஃபாலோ எங்கே தான் ப்ரோ போச்சு அப்படின்னா நண்பா, இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறது ஃப்ரீ. ஓகேங்களா? இது ப்ரோ எடிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்னால் டோட்டலாக வந்து காட்ட முடியும். ஏன்னா பிகினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், பட்ஜெட் எங்கேயும் செலவு பண்ணக்கூடாது, கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக தெரியணும் அப்படின்னா சம்ரஷ் மட்டும்தான் இருக்குது ஒரே வழி இப்போதைக்கு. ஸோ ஃப்ரீயில் என்ன வருமோ அதை தான் நான் இப்போதைக்கு காட்ட முடியும். ஓகேங்களா? நான் வந்து ப்ரோ டூல் போட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு நான் போய் போட்டேன் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. ஃப்ரீயில் இவ்வளோ தான் வரும். சரிங்களா? ஸோ எல்லாமே சம்ரஷில் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. சரியா? தென் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ இப்போ சம்ரஷில் அப்டேட் ஆகிடுச்சுல, நீங்கள் பேக்லிங்க் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ டேஸில் வந்து அப்டேட் ஆகும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, நீ வெறும் 200 ஆர்டர் எடுத்தாலும் சரி, 1000 ஆர்டர் எடுத்தாலும் சரி, 10000 ஆர்டர் எடுத்தாலும் சரி, ஏன் 1 லேக்குக்கு ஆர்டர் கொடுத்தாலுமே சரி, வித்தின் 7 டேஸில் உனக்கு ஆல்மோஸ்ட் 55%லேருந்து 70% அப்டேட் ஆகிடும். 48 ஹவர்ஸில் நீ ரீஃப்ளெக்ட் ஆகிடும் சம்ரஷில். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க மாதிரி வந்து 1 மந்த் டைம் வேணும், 2 மந்த் டைம் வேணும், அதெல்லாம் பேச்சுக்கு இடமே கிடையாது. ஓகேவா? ஆர்டர் கொடுக்குற 48 ஹவர்ஸ் அது சம்ரஷில் செக் பண்ணி பார்த்தோன்னா உனக்கு அதுக்கான வேல்யூ அங்கே கம்பல்சரி அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ நீங்கள் வந்து நர்வஸ் ஆகிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நீ என்ன பட்ஜெட் கொடுக்குறியோ அதுக்கான ரிசல்ட் அங்கே இருக்கும். அவ்வளோதான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? தென்
நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் உங்களோட வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் வந்து கம்பல்சரி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணி சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். தென் இதை தாண்டி பேக் லிங்கோட யூசேஜ் மெயினாக சொல்ல போயிடுச்சு அப்படின்னா காம்படிட்டர் மேலே வர விடாமல் நம்ம வந்து நம்மளோட வெப்சைட் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா கம்பல்சரி பேக் லிங்க் வந்து தேவைப்படும். அது இல்லாமல் நம்ம போடக்கூடிய போஸ்ட்டாக சரி, பேஜஸாக சரி, அல்லதே வந்து நீங்கள் வந்து ஒரு அஃபிலியேட் வெப்சைட் ரன் பண்ணுறீங்க அல்லது ஒரு ஹூகாமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்துமே அந்த பர்டிகுலர் இமேஜஸ் வந்து ரேங்க் ஆகணும். பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து அந்த கீவேர்டு வந்து ரேங்க் ஆகணும்னாலுமே கம்பல்சரி இந்த பேக் லிங்க்ன்றது மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுங்க. சரிங்களா? ஸோ பேக் லிங்க் எந்த அளவுக்கு நம்ம வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கோர் அப்டேட் வரும்போது நம்மளோட வெப்சைட் வந்து அப் அண்ட் டவுன் இருந்தாலுமே பொசிஷன் வந்து மாறாமல் வந்து நம்ம சேஃபாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். தென் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ எடுத்த உடனே ஒரு 5000 பேக்லிங்க் ஆர்டர் எடு, 10,000 பேக்லிங்க் ஆர்டர் எடு, அதெல்லாம் நான் எங்கேயுமே சொல்ல வரல. சரியா? ஸோ எவ்ரி மந்த் ஒரு ரூ. 1000 எதுக்கோ செலவு பண்ணுற உன்னுடைய ஃபேஷன் உன்னுடைய வெப்சைட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு லாங் டைமில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உன்னுடைய பிஸ்னஸ் எல்லாமே வெப்சைட் மூலியமாக தான் நீ ரன் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னா தயவு செஞ்சு எவ்ரி மந்த் ஒரு ரூ. 1000 ஃபார் இயருக்கு வந்து ஒரு 12,000 நீ இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ 12,000க்கு ஆல்மோஸ்ட் உன்னோட வெப்சைட்டுக்கு ஒரு 20,000லேருந்து 25,000 பேக்லிங்க் வரைக்கும் நான் வந்து பில்டு பண்ணி தர முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? தென் ஆஃபர் போயிட்டுருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரூ. 3,500க்கு 10K பேக்லிங்க்ஸ்லாம் கூட ஒரு சில டைம் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். தென் பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் க்ரோலிங் நம்ம கூகுள் சர்ச் கன்சோலில் வந்து க்ரோலிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது பார்க்க தெரிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். அந்த க்ரோலிங்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேக்லிங்க் ஃபார் சிங்கிள் சாய்ஸ். சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.